ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாக்ஷி கிச்சன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்க கொஞ்சம் பட்டை லவங்கம் எடுத்திருக்கேன். இது 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே பட்டை லவங்கம்லாம் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினா உங்களுக்கு எந்த டிஷ்ஷு செய்கிறதா இருந்தாலும் அது நல்லா டேஸ்ட்டாக வரும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த டம்ளரில், அதாவது சின்ன டம்ளரில் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மட்டனில் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வறுவலுக்கு நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். ஏன்னா வெங்காயமே தண்ணி விடும். அதனால் வறுவலுக்கு நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தோடனே ஸ்லோவில் வச்சு 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நல்லா சுண்ட வைக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். அதாங்க மட்டன் கிரேவி ரெடி.